சொல்ல துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். நான் அதை சீண்ட மாட்டேன், என்ன அதுவே என்னை கூப்பிடுது, அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. 3 பஞ்சாயத்து வச்சாரு. 3 பஞ்சாயத்து அவங்க சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் எதிரும் கேட்டார். அதனால எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சீப் ஆகிடுது மேடம். எங்கள் அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, யாருமே வீட்டுக்கு வரதில்லை. எவ்வளோ மரியாதையாக வாழ்ந்தார் தெரியுமா எங்கள் அப்பா. எல்லாம் இவர் பண்ண வேலை. இவர் என்னை காலடி எடுத்து வச்சாரோ, பஞ்சாயத்துன்னு வச்சாரோ, எங்கள் குடும்பமே ஒரு வழி ஆயிடுச்சு மேடம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியாதா? இல்லை, முடியல மேடம். நிறைய சொல்லிட்டேன் நான். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. கடைசியாக ஒரு வாட்டி கூப்பிட்டு எல்லாம் பேச சொன்னேன். இவங்க வீட்டில் திரும்ப விட்டேன். இவங்க வீட்டில் திரும்ப விட்டு பாருங்க 15 வருஷம் முன்னாடி பொண்ணுக்கு நிறையா சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, திருப்பியும் அதை பையா பொட்டன்னு கேட்டது. பொட்டன்னு கேட்டுதேன் அந்த வார்த்தையை. எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. எதுக்கு அந்த வார்த்தை கேட்டேன்னா, இது உண்மை. எங்கள் அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க, காது ஊற்றலுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இது என்னம்மா பேச மாட்டேறா, பேச மாட்டேன், பேச மாட்டேன், பேசு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னேன். அப்போ நான் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு நான் தனியார்த்து ஒர்க் பண்ணுறேன். இல்லை, எனக்கு வேலை அங்கே ஆள் இருக்கிறாங்க, நான் போகணும், எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இல்லை ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுன்னு போகக்கூடாது, இரு, நான் சொல்கிறேன், எதுக்கு பேச மாட்டேறேன், நீ பேசு, எனக்கு பொருள் அப்படின்னு சொல்லும். நான் ஃபோனெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிச்சு. உடனே என்ன பண்ணால் எல்லாம் விட்டு நான் வந்துட்டேன் வெளியே. எதாவது நான் வச்சுக்கணும் போகணுன்னு நான் வெளியே வந்துட்டேன். உடனே வந்து இந்த புடி வச்சுக்கோ, இனிமேல் நான் நீ போய்ட்டு வரேன், நான் இருக்கிறேன் பாரு, கேஸ் ஊற்றின்னு சாப்பிட்றேன், நான் கேஸ் ஊற்றின்னு சாப்பிட்றேன் அப்படின்ச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. ரொம்ப ப்ரெஷராக போச்சா. அம்மா வேறு வெளியே போயிட்டாங்க, யாருமே இல்லை. நான் எதிர்க்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க, பாலுக்காரங்க பக்கத்தில் வந்தாங்க. அவங்கள என்ன சொன்னேன், கோமா நான் கேஸ் ஊற்றி கொளுத்துன்னு சொல்லிக்குது, கொஞ்சிக்காதீங்க, நீங்கள் அப்படி பின்னாடி பக்கமாக போயிட்டு சும்மா ஒரு பேர் கொளுத்திலாம் சொல்ல மேடம். 15 மாசமா பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். ஆமாம், கடைசி கட்டமாக மேடம் குழந்தை திருப்பி பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்களே, பொண்டாட்டி புருஷன் சேரத்தெல்லாம் போய் வெளியே சொன்னால, இதை தான் சொன்னேன். நான் வந்து என்ன சொன்னேன், ஏற்கனவே நான் கோர்ட்டுக்கு டைவர்ஸ்னு போனேன். நான் வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கப்போ பல பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் வச்சுட்டு நான் போனேன். அப்போ எல்லாம் சமரசம் பேசி, இந்த ஒரு முறை பாருப்பா, அவங்க அப்பா சொன்னார், இந்த ஒரு முறை பாருப்பா, நீ வந்து பொண்ணு பாருப்பா, ரொம்ப அடிச்சுன்னு அழுது ரொம்ப இதுவாக சொன்னார். நானும் வலிக்கிட்டமாக தான் இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க, எனக்கும் ஒரு 10-15 நாள் அப்படியே சாப்பாடு பட்னி அப்படி இருந்தனால திருப்பியும் எனக்கு மனசு மாறி திருப்பியும் சரி இல்லை சரி சொல்கிறாங்க, சரி கொஞ்சம் இது பண்ணி போகலாம், இது தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் வந்து பேசும்போது கொஞ்சம் கண்டிஷனாக ஒத்துக்கும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி நான் திரும்ப குடும்பம் பண்ணோம். பிரச்சனைன்னு இருக்குது, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து கடைசி கட்டமாக எனக்கு வந்து இது கூட வாழ முடியாது என்னால். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் வச்சுக்கின்னு, நீ ஒரு மாதிரி அசிங்கமாக்கிற கேள்விலாம் வச்சுக்கின்னு உங்க கூட நான் பயந்து கேஸ் ஊற்றி கொளுத்துப்பேன்னு சொல்கிற அளவுக்கு நான் கூட பயந்துலாம் இருக்க முடியாது. நாளைக்கு ஏன்னா ஒரு கேஸ் ஆகி போய் என்னையும் நானும் என் கூட போன சொந்த மதம் தெரியும், நான் என்னால் வந்து இதுக்கு ஒரு பறி கொடுக்குற மாதிரி. பிறந்தது மேடம், பிறந்து ஒரு மாதம் கழிச்சு போனவர், அவ்வளோதான். குழந்தையும் இது வரைக்கும் இப்போ பார்க்குறாரு, அவ்வளோதான். குழந்தைய ஒரு மாதம் விட்டுட்டு போனார். இன்னும் ₹1 கூட எனக்கு கொடுக்கல. எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்து எல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலையே, வேணாமே வேணான்னு சொல்லிட்டு போகிறேன். நீ 2 வாட்டி வீட்டு விட்டு நான் ஒரே வாட்டி வீட்டு விட்டு ஓடி. வீட்டாண்ட வந்து அங்கே வீட்டுக்கு வரமாட்டாரு. வீட்டாண்ட வந்து பக்கத்து ஆளுங்கிட்ட வந்து வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, இல்லை குழந்தைய சாவடிச்சிருவேன், இல்லை அவளை சாவடிச்சிருவேன், இதே தான் சொல்லிட்டு போகிறாரு. வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, இல்லை அவங்க குரோம்பேட்டில் எங்கன்னா வாடகை இருக்க சொல்லுங்கள். நான் வந்து என் வீட்டில் நான் இருக்க போகிறேன், குரோம்பேட்டில் எங்கன்னா போய் வாடகை இருக்க சொல்லுங்கள், இல்லை குழந்தைய தூக்கின்னு போயிடுவேன், கடத்தின்னு போயிடுவேன், அப்படி இல்லைன்னா குழந்தைய சாவடிச்சிடும், அவளையும் சாவடிச்சிடும், இதே தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இதுமாரி சொல்கிறாரு, நீ உஷாராயிரு, குழந்தைய பார்த்துக்கோ, ஏதோ நேரம் சரியில்லை போல், குழந்தைய பார்த்துக்கோ, சாவடிச்சிட்டு போகிறாரு குழந்தைய, நீயும் ஒழுங்காக உஷாரா சரின்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்டையும் பிடிக்குவேன், முன்னாடி கேட்டையும் பிடின்னு 1.5 வருஷமாக பாதுகாப்பாக இருக்கிறேன் மேடம். நான் தனியாக யாருமே கிடையாது, மாமியார் கிடையாது, யாரும் கிடையாது. ஒரு நாள் நான் வந்து இவர் வக்கீல் நோட்டீஸ் விட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு எடுத்துன்னு போனேன். அவங்க அண்ணன் கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா அந்த மாதிரிலாம் வக்கீல் நோட்டீஸ்லாம் விட்டேன், ஏன்டா இப்படிலாம் குடும்பத்தை அசிங்கப்படுத்த என்ன கேட்குறாரு. உனக்கு சூடு சொரணல்ல, இங்கெல்லாம் எதுக்கு வர, இனிமேல் யார் வீட்டுக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்கும் போகக்கூடாது, நீ சோறு தின்றதா இருந்தால் எங்கள் அக்கா வீட்டுக்கும் போகக்கூடாது, எங்கள் அண்ணன் வீட்டுக்கும், நீ யார் நீ ஃபஸ்ட்டு போவில்ல அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் வெளியில் உட்காந்து நான் அழுதுனே இருந்தேன். எங்கள் மாமியார் வந்து, அவன் அப்படிலாம் சொல்கிறான்னு நீ எதனா பண்ணிக்க போகிற, அவன் அப்படிலாம் சொல்கிறான், நீ என்ன பண்ணிக்க போகிற சொன்னேன். அதோட அழுதுட்டு நான் காலையில் எழுந்து வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். இது வரைக்கும் ₹1 கொடுக்கல. எவ்வளோ 1.5 வருஷமாக எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்க அந்த குழந்தைய வச்சு. அவங்க வந்து
இவர் 1 மாசத்துல விட்டு போயிட்டாரு, அவங்க 3 மாசத்துல விட்டு போனவங்க தான். தனியா அந்த குழந்தைய வச்சு நான் இப்போ ஒரு வயசு 4 மாதம் பிறந்த நாள் கூட வந்தது மேடம். யாரும் வந்து செய்யல. வக்கீல் நோட்டீஸ் விட்டேன். நான் வந்து ஒரு இப்போ 3 மாசமா இருக்கிறேன். நீங்க வந்து உங்களோட குழந்தை கூட எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பல மேடம். நான் சொன்னேன் உண்மையான வார்த்தை என்னை சொன்னேன். கொண்டு போய் அது போலீஸ் பயமுறுத்து- ஸ்டேஷன்ல விட்டாரு, வக்கீல் நோட்டீஸ் விட்டாரு. என்ன எவ்வளவு பேர் சொன்னாங்க நீ போய் மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு. சரி வேணாம், நம்ம குடும்பம் சீரழிய கூடாதுன்ட்டு இது வரைக்கும் நான் யாருக்கும் எதுவுமே செய்யாம மேடம், இருக்கிறேன் மேடம். மகளிர் நான் யார் போலீஸ்ல வீட்டுக்கு நான் சொல்றேன். சொன்னதுல இருந்து நான் யார் வீட்டுக்கு நான் போய்க்கிறேன் கேளுக்க. மகளிர் போனா போலீஸ் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், ஆறுதலுக்கு ஒரு 10 நாள் இருந்துட்டு வருவேன். யாருமே வர மாட்டாங்க. எங்க மூத்தாரு யாரும் வர மாட்டாங்க. இவரு சொல்லி வச்சுட்டாரு எங்கேயும் அவங்க போவாத அப்படின்ட்டு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு போயிருந்தேன்னாங்க. அப்ப வந்து வீட்டாண்ட வந்து எல்லாத்தையும் போய் மிரட்டிட்டு போவாரு. இந்த மாதிரி குழந்தை வருவாங்க. வச்சிருவேன். முதல்ல நீ குடும்பம் ஒழுங்கா பண்ணாங்களா கேளுங்க. இல்ல ஒரு பொம்பளைனா இப்படி எல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இல்லைன்னா ஷீஸ் அவுட், இவங்க அவ்வளவுதான் பேக்கப், யூனோ அவ்வளோ சீப்பாங்க. எனக்கு அடிக்கடி பசியும் பட்டுமா நீ விட்டுடுவேன். நான் இதெல்லாம் தாக்கி உன்னை அடிக்காம சித்திரவதை பண்ணா என்ன பண்ண? யாருக்குன்னா போய் சொல்லியிருக்கிறேன்னா யாருக்குன்னா போய் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷமா குழந்தைய சாவடிச்சு எல்லாத கொடுமை பண்ணாரு. வக்கீல் நோட்டீஸ் பண்ணாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாரு. இது வரைக்கும் நான் யாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போகணும்? எனக்கு கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு குழந்தை நாள் அப்படிலாம் இல்ல மேடம். நான் ஒரு மாசம் கழிச்சு சமரசம் பேச கூப்பிட்டாங்க. நீ கூப்பிடுவாங்க நான் சமரசம் பேசுறேன்னாங்க மேடம். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் காமிச்சு அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு கொஞ்சம் பயம் மேடம், ஏதாவது ஆயிட போகுது பாருங்க. உங்ககிட்ட வந்து கேஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துக்கிறாரு, என்ன பண்ணலாம் சார்னு கேட்டேன். இந்த மாதிரி வந்து நீ வீட்டை விட்டு வெளில போகாதமா, அவன் என்ன பண்ணாலும் வீட்டை விட்டு வெளில போகாத, அவன் என்ன பண்ணானா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா கல்யாணம் பண்ண மாதிரி நான் 5 கொண்டாட்டி கூட கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. நான் பொம்பளை, நான் யாரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த குழந்தைய பச்சை குழந்தைய வச்சு நான் யாரை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க? எத்தனை பேர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க உங்க புருஷனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. நீங்க உங்க ஹஸ்பண்ட கேட்கவே இல்லை? நான் கேட்கவே இல்லை. என் வார்த்தை என் பேச்சு கேட்டாலே அவருக்கு கோவம் வருது. எங்களை பத்தி என் பேரை சொன்னாலே அவருக்கு கோவம் வருது. என் புள்ள பேரை சொன்னாலும் கோவம் வருது. சரி மேடம், 15 மாசம் நான் வெளியே இருந்துக்கிறேன் மேடம். 15 மாசம் வெளியே இருந்துக்கிறேன். ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுத்து போய்க்கிறேன் மேடம். நான் ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டேன். எனக்கு ஆசை பாசம் இல்லை. என்னை நீ பொட்டன்னு வேறு கேட்டேன் மேடம். நான் ஒரு இடத்துல 1000 ரூபா கொடுத்து போய்க்கிறேன், 500 ரூபா கொடுத்து போய்க்கிறேன். எய்ட்ஸ் வந்து என்ன சாவு சொல்கிறீங்களா மேடம்? அப்போ என்ன எப்படி மேடம் நான் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் 15 மாதம் விட்டு நான் எப்படி நான் ஏற்று பண்ணினேன்? திருப்பி இந்த வாழ்க்கை எப்படி நான் நினைக்கிறேன்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு, செக்ஸ் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி நீங்க பேசுறீங்க, ஓகேவா? செக்ஸும் இருக்குது, சில சொந்த இப்ப நீங்க லாஸ்டா சொன்னீங்க இல்லையா 500க்கும் வருவாங்க 1000க்கும் உடைவாங்க. 5 மாசம் வெளியே மேடம். நான் எப்படி மேடம் ஆசை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஆமா மேடம், அவங்க என்ன ட்விஸ்ட் பண்ணதே அவங்க சொந்தக்காரர் தான். என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? ஒரே வார்த்தை, அவன் காஞ்சி போனா வருவான்ட்டாங்க மேடம். எப்படி மேடம் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டு எப்படி இருப்பீங்க? இல்ல இல்ல, காஞ்சி போனா யார் என்ன சொன்னாங்களோ இப்போ இந்த சிச்சுவேஷன் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஆமா மேடம், ஹோட்டல்ல சாப்பிட்ட மேடம் நாக்கு செத்து போச்சு, என் உடச்செல்லாம் போயிடுச்சு எனக்கு. நீ அன்னைக்கு இனிமே நான் உங்களை வந்து நீ நான் திருப்பி குறை தான் சொல்லுவேன். நீ உங்களுக்கு மனசுல என்ன தோணுது? என் மனசுல அவரு கூட தான் மேடம் வாழணும். நான் யாரு கூட இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன் மேடம். அவரு கூட தான் இருக்கணும் மேடம். உங்களோட முடிவை நீங்க மாத்திக்கோங்க. எப்படி மேடம் மாத்திக்க முடியும்? இப்ப நான் 5 மாசம் அவர் அவ்வளோ கிளியரா சொல்றாரு, இதுக்கு மேல உங்களுக்கு என்னமா சொல்லணும்?